அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா சாலைகள் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கி ஊர்ந்து செல்லும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம். இன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சியானது நடந்து முடிந்த நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது 3.5 மணி நேரத்திற்கு மேலாக அண்ணா சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். தற்பொழுது வரை அண்ணா சாலையில் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது குறைந்த பாடில்லை. முக்கியமா பார்த்தோம்னா மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றிருந்த நிலையில காலை முதலேயே அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக தற்பொழுது அந்த விமான சாகச நிகழ்ச்சி முடிவுற்று வந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் அங்கிருந்து புறப்பட்ட ஒரு நிலையில அவர்கள் வீடு திரும்பி இருக்கக்கூடிய ஒரு நிலையில அண்ணா சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமா நாம இப்போ இருக்கக்கூடிய பெரியார் சிலை சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா 3 புறங்களில் இருந்தும் வாகனங்கள் முட்டி மோதி நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆமை வேகத்தில் வாகனங்கள் அணிவகுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. விமான சாகச நிகழ்ச்சியானது இன்று மெரினாவில் நடைபெற்ற நிலையில பல்வேறு மாவட்டங்கள், சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வருகை தந்து பார்வையிட்டிருந்தார்கள். அவர்களினுடைய வருகையை அடுத்து காலை முதலேயே இந்த அண்ணா சாலை முக்கியமா பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் இருந்தாலும் கூட அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்பட்டது. ஏனென்றால் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெரினா சாலையில் முழுவதும் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருந்தது. முக்கியமாக பாரிஸில் இருந்து திருவான்மியூர், அதே போல திருவான்மியூரில் இருந்து பாரிஸ் செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் முழுவதுமாக மாற்றப்பட்டு அண்ணா சாலை வழியாக செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதனால் அண்ணா சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசல், கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த விமான சாகச நிகழ்ச்சி முடிந்து தற்பொழுது அவர்கள் வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய இப்போது மட்டுமே சுமார் 3 மணி நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்படக்கூடிய நிலையில ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.